ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சியிலே மூலமாய் உங்களை சந்திக்கிறதுலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய மலை பிரசங்கம் இங்கே துவங்குகிறது. உலக புகழ்பெற்ற அருமையான வார்த்தைகள், உலகின் பல தலைவர்களை தொட்ட ஒரு வார்த்தை இந்த மலை பிரசங்கம். அவ்வளவு ஆழமான அந்த வார்த்தைகளை ஆவிக்குரிய ரீதியாக நாம் எளிமையாய் தியானிக்கலாம். 5ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை துவக்குகிறார். 3வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தமானது? பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டுமானால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? இதுதான் அவருடைய செய்தியினுடைய மலை பிரசங்கத்தினுடைய துவக்கம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இது ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய சப்ஜெக்ட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இந்த காலை வேளையில் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆவியிலே எளிமை. ஆவி என்பது நம்முடைய சொந்த குணத்தை குறிக்கிறது. நம்முடைய சொந்த குணம்தான் நம்முடைய ஆவி. நமக்குள் இருக்கிற ஜீவன், உயிர் இறைவனிடத்திலிருந்து வந்தது. அது நமக்குள்ளே வந்து மனித ஆவியாக அது செயல்படுகிறது. இந்த ஆவியிலே குணங்கள், பிறப்பிலே ஜென்ம சுபாவம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதை குறித்து பேதுரு அழகாக எழுதுகிறார். ஸ்திரீகளை குறித்து, பெண்களை, குடும்ப பெண்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது, சாந்தமும் அமைதலும் ஆகிய ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ரொம்ப அழகான வார்த்தை. வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் பேதுரு இங்கே நமக்கு அழகாய் சொல்லுகிறார். 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அப்போது நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள், அது நம்முடைய ஆவிதான். நம்முடைய ஆவிதான் அந்த கேரக்டர், அது நம்முடைய கேரக்டரை உருவாக்குகிறது. சில பையங்களை பாருங்கள், இயல்பாகவே முரட்டு குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. சில தம்பிமாரை பாருங்கள், இயல்பாகவே சாஃப்டாக இருப்பாங்க. இதில் இயல்பான குணங்கள்னு சொல்கிறோம், ஜென்ம சுபாவங்கள் சொல்கிறோம். இந்த குணங்கள், இந்த ஆவியிலே மறைந்திருக்கிற இந்த குணம், இந்த குணத்தை குறித்து தான் நான் சொல்லும் பொழுது ஆவியிலே எளிமையோடு நாம் இருக்க வேண்டும். இப்போ எளிமை அப்படின்னாலே கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு, ஒரு கிழிஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு, நம்முடைய கோலங்கள் பரிதாபமாக அப்படியே ரொம்ப தாழ்மையோடு அது எளிமை அல்ல. அப்படித்தான் இன்றைக்கு உலகம் விரும்புகிறது. அப்படித்தான் உலகம் விரும்புகிறது. ஒரு ஊழியக்காரன் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப பேருக்கு பொறாமையாக இருக்குது. அதுவும் இப்போ இந்த சமூக வலைதளம் வந்த பிறகு யார் யூடியூப்பில் அல்லது இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக அதிக ஃபாலோயர்ஸ், அதிக வியூஸ் இருக்கோ அவங்கள குறி வச்சே தாக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்ன எளிமை என்பது நம்முடைய ஆவியிலே அந்த எளிமை, இது பொதுவாக இருக்காது. ஆவியிலே எளிமை இருக்காது. இந்த ஆவியிலே எளிமை வருவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் ஆவியில் ஒரு எளிமையை தாரும், என் ஆவியிலே ஒரு தாழ்மையை தாரும்.
தாழ்மை, எளிமை, அது நம்முடைய செயல்களிலே வெளிப்படும். நம்முடைய வாழ்வில் நிறைய பேர் மேடையில் பேசும்போது தாழ்மையாக எளிமையாக பேசுவாங்க. ஆனால் அவங்கள போய் நம்ம பர்சனலாக சந்திக்கும்போது பார்த்தா பயங்கரமான ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் அது இல்லை, தாழ்மை. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். காலை வேளையில் ஆண்டவர் சொல்லும், ஆண்டவர் என்னுடைய பெருமை, மேட்டிமை, எனக்குள் இருக்கிற அந்த சிந்தனைகள் என்னை தாழ்மைப்படுத்தும் ஆண்டவரே, என் ஆவியிலே ஒரு எளிமையை தாரும் என்று கேட்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.